Okay students, NEET Abhyas Physics discussion. இதுல நம்ம பார்க்க போறது பேப்பர் 2. பேப்பர் 2ல இருக்கக்கூடிய கேள்விகள் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கவனிங்க, we are going to the first question now. இது பாத்தீங்கன்னா ஒரு பால் வந்து மாடி படியில விழுந்து கீழே வரக்கூடிய சிச்சுவேஷனை வச்சு ஒரு கணக்கு கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல ஆரம்ப திசை வேகம் 1.8 மீட்டர் per second, இனிஷியல் வெலாசிட்டி இஸ் given. அப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் ஓட டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்கு. எத்தனையாவது படியில அது வந்து லேண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, லெட் அஸ் டிஸ்கஸ் திஸ் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் நவ. லிசன். இது வந்து அந்த தர, அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இது இப்படி வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கு மாடி படி. சோ இப்படி போயிட்டு இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் படி, இது இரண்டாவது, இது மூணாவது, நாலாவது, மேலே இருந்து எண்ணிட்டு வரோம், அஞ்சாவது படி. இப்ப இந்த பால் இங்க இருந்து வர்றது வந்து ஒரு குறிப்பிட்ட இனிஷியல் வெலாசிட்டில வருது இல்லையா, ஹரிசாண்டல் இனிஷியல் வெலாசிட்டி. இது வந்து வெலாசிட்டி கம்மியா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா இப்படி வந்து சீக்கிரமே வந்து விழுந்துரும். வெலாசிட்டி அதிகமா இருந்தா என்ன ஆகும், ரொம்ப தூரத்துல போய் இங்க விழுகும். அதுதான் கேக்குறாங்க, எத்தனையாவது படியில போய் அது விழுகும் அப்படிங்கிறது தான் கணக்கு. இது வந்து ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டருடைய கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். லெட் மீ ரீகால். இப்ப ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு போகும் அப்படின்னா x is equal to ut இல்லையா. நான் எப்படி எழுதுறேன், s is equal to ut plus half at square அப்படிங்கறத மனசுல எடுத்துக்கிறேன். ஹரிசாண்டலா வந்து இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு, ஆக்சலரேஷன் இல்லை, இதை எழுதிட்டேன். y is equal to half gt square, ஏன்னா வெர்டிகல் டைரக்ஷன்ல வந்து ஆக்சலரேஷன் due to gravity இருக்கு, ஆனா இனிஷியல் வெலாசிட்டி இல்லை, இதை எழுதிட்டேன். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த படி எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 0.2 மீட்டர் 0.2 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. x வந்து 0.2, y வந்து 0.2. ஃபர்ஸ்ட் படியோட எட்ஜ் ஸ்டார்டிங்ல x is equal to 0, y is equal to 0. அதனால ஈக்குவலா இருக்கு பாரு. அடுத்த படிக்கு என்ன வரும்னா 0.4 0.4 0.6 0.6 அப்படி வந்து 0.4 0.4 ரெண்டுமே ஈக்குவல். இந்த எட்ஜ் 0.6 0.6, அதாவது x டிஸ்டன்ஸ் 0.6, y டிஸ்டன்ஸ் 0.6. அந்த மெத்தட்ல போறேன். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப x is equal to y அப்படிங்கிற கோடு வந்து இந்த கோடு. படியில மோதாமல் அந்த பந்து போகணும்னா x அதிகமா இருக்கணும். You agree with me? x அதிகமா இருந்ததுன்னா அதிக தூரம் போயிடும். அதிக தூரம் போயிடுச்சுன்னா படியில மோதாது. ஆனா y அதிகமா இருந்துச்சுன்னா மோதிடும். இப்ப 0.2 0.2 வராமல் x வந்து 0.3, y வந்து 0.2 அப்படின்னா என்ன ஆகும், x ஓட தூரம் அதிகம். இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும், படியில ஃபர்ஸ்ட் படியில மோதாது. அதே சமயத்துல x 0.1 y 0.2 அப்படின்னா என்ன ஆகும்னா x டிஸ்டன்ஸ் இவ்வளவு வரும்போதே 0.2 வந்துரும், படியில இடத்துல மோதிடும். அப்ப x அதிகமாக இருந்தால் மோதாது, x குறைவாக இருந்தால் மோதும். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இப்ப x உம் y உம் சமமா இருக்கிறது தான் அந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். இந்த பார்ட்டிஷன் அது வந்து டச் பண்ணாம போகுதா அப்படின்னு பார்க்க போறேன். அப்ப x உம் y உம் ஈக்குவல் அப்படின்னு போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பரபோலாவுடைய ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமே. ஓகே, ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அப்ப y is equal to half g, t க்கு பதிலா என்ன பண்ணனும், x by u whole square. அப்ப இந்த பரபோலா வந்து 1/2 g x square by u square. இதுல தான் இதுக்கு பேர் தான் the trajectory of the parabola. இந்த தூக்கி எறியப்பட்ட பந்து பரவளைய பாதையில் செல்கிறது. அந்த பாதையினுடைய சமன்பாடு என்ன, இதுதான். இதுல வந்து இப்ப x க்கு y போட்டீங்கன்னா என்ன ஆயிடும், இங்க 1 is equal to g x by 2 u square அப்படின்னு இருக்கும். ஒரு x y கேன்சல் பண்ணிட்டு ஈக்குவல் x is equal to y னு போடுற, இங்க x வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே தானே? அப்ப x க்கு மதிப்பு என்ன வருதுன்னு பார்க்கலாமா. g எவ்வளவு 10, u எவ்வளவு 1.6. சரி, அப்ப what is the value of x னு எழுதுறேன். 2 into 1.8 into 1.8 3.24 divided by 10. அப்ப 6.48 divided by 10. அப்ப 0.648 மீட்டர். ரைட் வா. அப்ப x உம் y உம் எப்ப சமமாகும், ஆரம்பத்துல x ஜாஸ்தியா இருக்கும், தாண்டி போயிட்டே இருக்கும். 0.648 வரும்போது x உம் y உம் ஈக்குவலா வரும். அப்ப இது 0.6 இந்த சமயத்துல 0.64, இந்த சமயத்துல x உம் y உம் சமமாக வருகிறது. அப்போ இந்த பாதை எப்படி வருதுன்னா அப்படி வந்து இந்த இடத்துக்கு வருது. அப்ப இந்த பாயிண்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் y தான் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். ஏன் சார் அப்படின்னா
ஆரம்பத்துல ஏன் x அதிகமா இருக்கும் அப்படின்னா x is a function of t, y ங்கிறது function of t ஸ்கொயர். போக போக y அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா t க்கு வந்து நம்ம 1 ன்னு போடுறோம்னு வெச்சுக்கோ. x is equal to t க்கு 1 போட்டேன்னா என்ன வருதுன்னு பாரு. 1.8. y is equal to t க்கு 1 போட்டேன்னா 5 into 1 ஸ்கொயர். அப்ப வந்து இது 5 ன்னு வருது. ஆனா 2 ன்னு போடுறேன்னு வெச்சுக்கோ. இது 3.6 வரும்போதே இங்க 2 போடும்போது என்னாகும் 5 into 2 ஸ்கொயர் 20 ன்னு வந்துரும். இது கம்மியா இன்கிரீஸ் ஆகும், இது அதிகமா இன்கிரீஸ் ஆகும் because it depends on the second degree. அதிகமா இன்கிரீஸ் ஆகும். அப்ப x கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும்போதே y அதிகமா இன்கிரீஸ் ஆகும், இங்க வந்து மோதிரும். therefore it lands in the fourth step. fourth stepங்கிறது ஆப்ஷன் D ல இருக்கு. that is the correct answer. இப்போ அடுத்த கேள்வி பார்க்கறோம். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறதுல இருந்து வருது. சோ இதுல 3 மின் துகள்கள் இருக்கின்றன. அதுல -q1 என்ற மின் துகளில் வருகின்ற விசை எவ்வளவு, அதுவும் x அச்சின் திசையில் எவ்வளவு வருகிறது அப்படிங்கறத கேள்வி. பார்க்கலாம், கவனி. இப்போ இது வந்து this is the x axis. இங்க ஒரு சார்ஜ் -q1, இங்க ஒரு சார்ஜ் +q2. இது ரெண்டுக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் b. கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் போகுது. இது வெர்டிகல் லைன் y ஆக்சிஸ்க்கு இதுக்கு நடுவுல θ ஆங்கிள் இருக்கு. இங்க இருக்கிற சார்ஜ் -q3 அது a அப்படிங்கிற தூரத்துல இருக்கு. கேள்வி என்ன அப்படின்னா what is the force on q1 along the x axis? q1 ல along the x axis என்ன force? அதுதான் கேள்வி. புரியுதா? சரி, இப்ப பார் q1 க்கு ஃபோர்ஸ் யார் கொடுக்கறா? இவங்க ரெண்டு பேரும் கொடுக்கறாங்க. இவர் என்ன ஃபோர்ஸ் கொடுக்கறாரு? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஆப்போசிட் சார்ஜஸ் they attract each other. எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கும்? k into q1 q2 by b square. கூலம்ஸ் லா. இந்த q3ங்கிறது ரிபெல் பண்ணும் because ஓரின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விலக்கும். இது வந்து ஒரு விசை இப்படி கொடுக்கும், ரிபெல் பண்ணும். அது எவ்வளவு வரும்? கான்ஸ்டன்ட் k into q1 q3 divided by a square. அப்படி வரும். சோ இந்த வெக்டர் டயகிராம் இங்க எழுதிக்கிறேன். சோ இந்த ஃபோர்ஸ் வந்து k into q1 q2 by b square. This is already along the x axis. இத x காம்போனன்ட் கொண்டு வரணும். இந்த ஃபோர்ஸ் இது எப்படி போயிட்டு இருக்கு அப்படினா இப்படி போயிட்டு இருக்கு. அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கு? k into q1 q3 by a square. இந்த ஆங்கிள் எவ்வளவு நமக்கு தெரியணும். How much is this angle? Okay, கவனி. இந்த ஆங்கிள் θ, இந்த லைன் ஸ்ட்ரைட், இந்த லைன் y axis போடு. இந்த ஆங்கிள் எவ்வளவு வரும்? θ வரும். நான் கேக்குறது எந்த ஆங்கிள்? இது x axisக்கும் இந்த கோட்டுக்கும் நடுவுல எவ்வளவு வரும்? 90 minus θ. Therefore, you know this angle is 90 minus θ. அப்ப இதோட காம்போனன்ட் along the x axis கொண்டு வரேன். இதோட காம்போனன்ட் along the x axis வரும்போது this is k q1 q3 by a square into cos 90 minus θ. Okay, அப்ப அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படினு கண்டுபிடிச்சேன். along the x axis இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் k q1 q2 by b square plus k q1 q3 by a square into sin θ. right, இதுல the force is proportional to அப்படிங்கறாங்க. அப்ப காமனா இருக்கக்கூடிய k q1 எடுத்துட்டு மீதி this force is proportional to q2 by b square plus q3 by a square sin θ அப்படினு வருது. இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் B ல இருக்கு. So option B is the correct answer for this problem. Okay students, இப்ப இந்த क्वेश्चन பாருங்க. இப்ப two conductors they are perpendicular. X axis, along the x axis ஒரு current carrying conductor I1 போயிட்டு இருக்கு. Along the y axis வந்து I2ங்கற current carrying conductor போயிட்டு இருக்கு. ரெண்டும் ஒண்ணோட ஒண்ணு ஷார்ட் சர்க்யூட் ஆகலங்கிறதுனால அந்த இடத்துல அப்படி போட்டுருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். இப்ப கேள்வி என்னன்னா the locus of points where the magnetic induction is 0 அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம கண்டுபிடிக்கலாம். கவனி. இப்ப இதுக்கான பேசிக் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படினா ஒரு current carrying conductor, it carries current. So we are at a distance a. What is the magnetic field here அப்படின்றது ஒரு infinitely long conductor அப்படிங்கறப்ப the Biot-Savart law வச்சு magnetic field ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலா வந்து mu naught I by 2 pi a. magnitude. டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படினா ஒரு இந்த பேனா திறக்க
மேக்ஸ்வெல் கால்குலஸ் ஸ்க்ரூ ரூல். இந்த பேனா அப்படி திறப்போம், இப்படி திறப்போம். அப்ப கை வந்து இப்படி வந்து இங்க இந்த பக்கம் எப்படி வருது, உள் பக்கம் போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் லைக் திஸ். புரியுதா? இந்த பக்கம் வந்து வெளியில வருது. சோ வெளியில வருதுங்கறத டாட் பண்ணணும், உள்ள போகுதுங்கறத ஆரோ பண்ணணும். ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்ப ராமர் வந்து ராவணன் மேல அம்பு விடுறாரு. அப்ப அந்த அம்பு எப்படி போயிட்டு இருக்கும், எப்படி போயிட்டு இருக்கும். சோ ராவணனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அம்பு வந்துட்டு இருக்கிறது தெரியும். இட்ஸ் a dot, இட்ஸ் கமிங். ராமருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அம்பு போயிட்டு இருக்கு. இந்த arrows feathers வந்து தெரியும். சோ இது வந்து வந்துட்டு இருக்கு, இது போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். a டிஸ்டன்ஸ்ல I கரண்ட் போச்சுன்னா எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற பயாக்ஸ் ஆகலாம். First you should know this. I hope you know this. அதுக்கப்புறம் இப்போ நீங்க இந்த கணக்குக்கு வரீங்க. x ஆக்சிஸ்ல போயிட்டு இருக்கிற கரண்ட் I1, y ஆக்சிஸ்ல போயிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் I2. இப்போ எந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 0 ஆகும், அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணா என்ன ஈக்குவேஷன் வரும்? ஓகே, லோகஸ் அப்படிங்கிறது ஒரு மேத்தமேட்டிக்ஸ்ல வரக்கூடிய ஒரு டேர்ம். லோகஸ் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, இப்போ நான் ஒரு சொல்றேன், ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்கு O, ஒரு மூவிங் பாயிண்ட் இருக்கு P. இந்த OPங்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர்ங்கிறேன். இந்த P அப்படிங்கிற பாயிண்ட் எங்க வேணாலும் போலாம், அது ஒரு மூவிங் பாயிண்ட். ஆனா இந்த கண்டிஷனை ஒபே பண்ணணும் அப்படிங்கிறேன். சோ இந்த கண்டிஷனை ஒபே பண்ணணும் அப்படின்னா அது எங்க போலாம், இங்க வரலாம் P dash. மறுபடியும் அதே 3 சென்டிமீட்டர், அதே 3 சென்டிமீட்டர் இங்க வரலாம், அதே 3 சென்டிமீட்டர். ஒரு கம்பு ஒன்னு அடிச்சு ஒரு மாட்டை வந்து கைத்துல கட்டணும்னா அந்த மாடு எவ்வளவு தூரத்துக்கு மேயும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி போகும். அப்ப இந்த லோகஸ் வந்து எப்படி இருக்கு, இட்ஸ் a circle. The locus of a moving point which is always at a fixed distance from a fixed point is a circle அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இங்க நம்ம லோகஸ் அப்படிங்கறத எப்படி பார்க்கணும்னா, 0 மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணா என்ன ஈக்குவேஷன் வரும், அதுதான் கேள்வி. ஓகே, இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்ஷன் பாருங்க. டைரக்ஷன் வந்து இப்ப பேனா அப்படி வச்சிருக்கேன், கரண்ட் இப்படி வந்துட்டு இருக்கு, இத கலெக்ட். அப்ப இந்த கை மேல வருது, இந்த கை கீழ போகுது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இங்க டாட், இங்க கிராஸ், இங்க டாட், இங்க கிராஸ். because of this current I1. இந்த கரண்ட் I2 அப்படிங்கிறது ரெட் கலர்ல போறேன், இந்த கலர்ல போறேன் I2. இந்த பேனா அப்படி வச்சிருக்கேன், இத கலெக்ட் அப்படிங்கறேன். இத கலெக்டும் போது இந்த கை வெளியில வருது, இந்த கை உள்ள போகுது. இப்படி கலெக்டும் போது இது வெளியில வருது, இது உள்ள போகுது. இப்ப ஆப்போசிட் டைரக்ஷன் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா இங்க தான் வருது. இங்க சேம் டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 ஆகவே ஆகாது. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் தான் ஆகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஒரு பாயிண்ட் நீ எடுத்துக்க. You choose a point here. இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் என்ன, x, y. இந்த டிஸ்டன்ஸ் OM அப்படிங்கிறது x, இந்த டிஸ்டன்ஸ் வந்து y இல்லையா? உனக்கு இது தெரியுதா? 2, 3 ன்னு ஒரு பாயிண்ட மார்க் பண்ண சொல்றேன். அப்ப இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2, இந்த டிஸ்டன்ஸ் 3. you know that. அப்ப இது x, அது y. சரி, இப்ப இந்த பாயிண்ட்ல because of I1 வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட இது ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்கு, ரெண்டு ஈக்குவலா இருந்தா கேன்சல் ஆயிடும். அப்ப இதனால வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதனால வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்க வேண்டும். therefore B1 should be equal to B2. B1 னா என்ன, mu naught I1 by 2 pi. ஓகே, கவனி, இந்த I1 அப்படிங்கிற கரண்ட் இந்த பாயிண்ட் இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, y தூரத்துல இருக்கு, 2 pi y. அதாவது ஒரு பாயிண்ட் x ஆக்சிஸ்ல இருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னா y கோஆர்டினேட்டை சொல்லணும். ஒரு பாயிண்ட் y ஆக்சிஸ்ல இருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு கேட்டா x கோஆர்டினேட்டை சொல்லணும். ஒரு பாயிண்ட் ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கேட்டா √(x² + y² னு சொல்லணும். ஓகே தானே? இப்போ நீ என்ன பண்ற, இத எழுதிடு. B2 சொல்லு பாப்போம், என்ன எழுதணும்? அப்பனா mu naught I2 by 2 pi x. now what is y? அதுதான் கேள்வி. இப்ப இது எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப yங்கிறது என்ன வரும் அப்படினா, yங்கிறது இந்த x அங்க போயிடுச்சு, x into I1 by I2. இது எங்க இருக்கு அப்படினா ஆப்ஷன் C ல இருக்கு. அப்ப இந்த கணக்குக்கு கரெக்ட்டான ஆன்சர் ஆப்ஷன் C. ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா? அதனால எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா தாய்மொழி வெரி பவர்ஃபுல் இல்லையா? திடீர்னு உங்க அம்மா ஹிந்தியில பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கடுப்பாயிருவீங்களா இல்லையா? அது மாதிரி தான் பிசிக்ஸ் வாத்தியார் ஹிந்தியில பேசக்கூடாது, தெலுங்குல பேசக்கூடாது. என்ன பண்றது, நம்ம தமிழ்நாட்டுல நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, தமிழனுக்கு அறிவு இல்லைன்னு நினைச்சுக்கிறீங்க. அதனால என்ன பண்றீங்க, ஹிந்தி சேனல் பாக்குறீங்க, பெரிய பெரிய ஸ்கூலுக்கு போறீங்க, அங்க போனா கோட்டால இருந்து டீச்சர்,
ஆந்திரால இருந்து டீச்சர். லாங்குவேஜ் எப்படி புரியும், பிசிக்ஸ் எப்படி புரியும்? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? பிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா அது ஒரு தமிழ் டீச்சர்ட்ட படிக்கணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அப்புறம் சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, now we will go to the next question. Okay, let's go to another interesting problem. A stone is thrown at 25 meter per second at 53 degrees above the horizontal. At what time its velocity is 45 degree below the horizontal? Okay, come on. இப்போ வந்து இது வந்து oblique project. ஒரு ஸ்டோன் இப்படி த்ரோ பண்றோம் அப்படின்னா அது இப்படி போய் அப்படி வந்து கீழே விழுந்துரும். இதுல ஆங்கிள் வந்து 53 டிகிரிஸ்னு கொடுத்திருக்காங்க. இது 25 மீட்டர் per செகண்ட்ல த்ரோ பண்றோம்னு சொல்லிருக்காங்க. velocity எப்ப டவுன்வர்ட்ஸ்ல 45 டிகிரி எந்த டைம்ல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதுல 53 டிகிரி அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த 3 4 5 இல்லையா? பித்தாகரஸ் தியரம்ல 3 ஸ்கொயர் plus 4 ஸ்கொயர் அப்படினா 9 plus 16 25 வரும். ரூட் எடுத்தோம்னா 5 வரும். 3 4 5 இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுல இந்த ஆங்கிள் தான் 53 டிகிரிஸ், இந்த ஆங்கிள் 37 டிகிரிஸ், இது 90 டிகிரிஸ். இது மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா 180 டிகிரிஸ். இப்ப sin 53 அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா that is 4/5. cos 53 அப்படினா it is 3/5. okay, tan 53 is 4/3. tan 53 இப்ப கால்குலேட்டர்ல போட்டு பார்த்தா tan 53 னா 4/3 1.33 வருது. கால்குலேட்டர் போட்டு பார்த்தா 1.27 அந்த மாதிரி வரும். but it is very much approximately equal to 1.33. அப்பதான் ஒண்ணு வரும். okay, right. இப்ப பார்க்கலாம். the initial velocity is u அப்படினு எடுத்துட்டுமா? right, initial velocity is u, this is theta. அப்ப இந்த velocity என்ன? vertical component u sin theta, horizontal component எவ்வளவு? 2 cos theta. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இடத்துல போய் பார்த்தோம்னா என்ன ஆகும்? horizontal component அதே u cos theta தான். இங்க அதே u cos theta, இங்க அதே u cos theta தான் இருக்கும் horizontal component. இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை, because no acceleration here. அதாவது x direction y direction ரெண்டுலயுமே velocity initial velocity இருக்கு. ஆனா x directionல acceleration இல்ல, y directionல acceleration இருக்கு. அதனால இது initial velocity, இது வந்து acceleration, இது வந்து final velocity. final velocity கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா v is equal to u plus at. இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா இது u cos theta தான், ஏன்னா a 0 இருக்குல்ல. இது என்ன வரும்? u sin theta minus gt அப்படின்னு வரும். u sin theta minus gt. இத நம்ம vy அப்படின்னு சொல்லுவோம், இது நம்ம vx அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, இப்போ here it starts with 25 meters per second. எந்த இடத்துல 45 வரும் அப்படிங்கறாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பாயிண்ட் இங்க சொன்னேன் அப்படின்னு பாரு. இந்த இடத்துல போறேன். horizontal velocity u cos theta தான் வரும். இந்த இடத்துல velocity v அப்படினா அதுக்கு ஒரு பேர் வச்சிட்டேன்னா அந்த velocityக்கு காம்போனன்ட் இங்க என்ன வருது அப்படினா that is v cos 45. இத அழிச்சிடுறேன். so this is equal to v into cos 45. இத சால்வ் பண்ணுமா? u எவ்வளவு கொடுத்திருக்கு? 25. cos 53 எவ்வளவு? 3/5. இது v. cos 45 1/2. therefore இதை இங்க கட் பண்ணிட்டேன்னா உனக்கு v ங்கிறது 15√2 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிற velocityயோட வேல்யூ வருது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 45 டிகிரி இருக்கு. அப்போ இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் இப்படி போட்டோம்னு வெச்சுக்க. this triangle இது என்னது? horizontal component, இது vertical component. இத தனியா போடுறேன். ஓகே, பாரு. horizontal component, vertical component v. இங்க 45, இங்க 90. அப்ப இங்க 45. இது isosceles right angle triangle. இங்க 15√2 வருது. இப்பதான் போட்டோம். அப்ப கண்டிப்பா இங்க 15 வரும், இங்க 15 வரும். அப்ப vy ங்கிறது 15 அப்படினு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அது டவுன்வர்ட்ஸ்ல இருக்கு. அத பாத்துக்கணும். இப்போ இந்த ஃபார்முலாக்கு வா. ரைட், டைம் கண்டுபிடிக்க போறேன். because the question டைம் தேவைப்படுது. vy என்ன போட போறேன்? -15. u க்கு என்ன போடணும்? 25. sin theta, sin 53, that is 4/5. minus g into t. so let's see. இத கட் பண்ணிடலாம். இது வந்து 20, இது இங்க வந்துருது 10t is equal to 20 plus 15. அப்ப t is equal to 35/10, which is equal to 3.5 seconds is the time taken அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும்.
ஒரு பாசிபிள் மிஸ்டேக் ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலாம், இது 15 இது 15 சொல்லிட்டு இதுல 15 போடலாம் பை சான்ஸ். அது போடும்போது என்ன ஆயிடும்னா 15 is equal to இந்த இது 20 minus 10t அப்படின்னு வரும். அப்ப 10t is equal to 5 வரும். t is equal to 0.5 இந்த ஆப்ஷனும் கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம அப்படி தப்பா போட்டோம்னா 0.5 னு போடுறோம். 0.5 ஏன் சார் வருது அப்படின்னா ஆரம்பத்துல வருது 0.5. இப்ப velocity எப்படி இருக்குன்னா 45 டிகிரி above the horizontal வருது. நம்ம கண்டுபிடிச்ச டைம்ல 45 டிகிரி below the horizontal. அதுதான் நமக்கு தேவையான டைம். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் எப்படி கொடுக்க முடியும், டைம் ஆஃப் ஃளைட் கண்டுபிடிக்க முடியும். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக 2u sin theta by g மொத்த கால அவகாசம் இது எவ்வளவு, பறக்கும் காலம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. 2 into u எவ்வளவு 25 sin theta sin 53 4/5 by g 10. இந்த 5 இங்க கட் பண்ணிருக்கீங்க 5, இதை இங்க கட் பண்ணிருக்கீங்க 4. அப்ப டைம் ஆஃப் ஃளைட் 4 செகண்ட். அப்ப 50% ஆஃப் தி டைம் வந்து டைம் ஃபார் h max 2 செகண்ட். அப்ப 0.5 நம்ம சொன்னோம்னா ஆரம்பத்திலே இருக்கு இல்லையா, ஆரம்பத்துல அப்வர்ட் மோஷன் தானே. கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க, டவுன்வர்ட் மோஷன்ல எப்ப 45 வரும் அப்படி தானே கேட்டிருக்காங்க. அப்ப 2 செகண்ட விட கூட தானே வரும். அப்போ 2 செகண்ட்ல இருந்து இது வந்து ஆரம்பத்துல 0.5 செகண்ட்ல இது வந்துருது. அதுக்கப்புறம் ஒரு 1.5 செகண்ட்ல மேக்ஸிமம் ஹைட் வருது. மறுபடியும் ஒரு 1.5 செகண்ட், ஏன்னா இதெல்லாம் சிமெட்ரி தானே, பரபோலா தானே. 1.5 2 plus 1.5 அதுதான் 3.5. அப்புறம் ஒரு 0.5ல அது போய் தரையிலே விழுந்துரும். ஓகே, இந்த கணக்கு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, we are now going to the next problem. Okay, இந்த क्वेश्चन என்ன இருக்கு, table fan rotating at a speed of 2400 rpm. rpm னா rotations per minute. ஒரு நிமிடத்தில் எத்தனை சுற்றுகள் சுற்றுகிறது, அதான் வந்து 2400 சுற்றுகள் சுற்றுகிறது. And the resulting variation of the rpm with the time is shown in the figure. The total number of revolutions of the fan before it comes to rest. இப்போ இந்த ஃபேனை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம், இந்த கிராஃப் படி அது ஆஃப் ஆகுது. அப்போ எத்தனை சுற்றுகள் அது வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி சுத்திட்டு அது நிற்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த கிராஃப்ல பார்த்தோம்னா 2400 600 8 24. ஓகே, கவனம். இந்த கிராஃப் இருந்துச்சு 2400 600 8 24. இது வந்து டைம் இன் செகண்ட், இது rpm revolutions per minute. சோ இந்த படம் வந்து எப்படி வந்தது, இந்த பாயிண்ட் வந்துட்டு, so this point is this, எப்படி வந்துட்டு, then it goes to this 24. எப்படி ரைட். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒமேகா அப்படிங்கிறது theta by t, இது வந்து யூனிட் ரேடியன்ஸ் per செகண்ட். ரைட். இந்த ஒமேகாவை தீட்டால சொல்லாமல் நம்ம இது எத்தனை சுத்து சுத்துது rpm அப்படின்னு சொல்றோம், ரெவல்யூஷன்ஸ் per minute அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க செகண்ட்ல இருக்கிற காரணத்தினால ஒரு நிமிடம் அப்படிங்கிறது 60 செகண்ட் அப்படின்னு நான் மாத்திக்கிறேன், ரெவல்யூஷன்ஸ் per செகண்ட்ல மாத்த போறேன். சரி, அப்ப 600 rpm அப்படிங்கிறது 600 revolutions per minute அப்படிங்கிறது எதுக்கு சமம், 600 revolutions by ஒரு நிமிஷம்ங்கிறது 60 செகண்ட் 10 rps. அதே மாதிரி 2400 னா இத போல 4 டைம்ஸ் இருக்கு, அப்ப 40 rpm ங்கிறது 40 rps. அப்ப இந்த கணக்குல நான் இத வந்து 40 இத வந்து 10 ன்னு மாத்திட்டு இத rps revolutions per second அப்படின்னு மாத்திக்கிறேன். இப்போ இது ஒமேகா, இது வந்து டைம். அப்ப ஏரியா ஆஃப் தி கிராஃப், இப்போ இத வந்து ஒமேகாவை வந்து நான் d theta by dt ன்னு எழுதுறேன். அப்ப d theta அப்படிங்கிறது வந்து ஒமேகா dt. அப்ப இன்டகிரேஷன் பண்ணேன்னா இன்டகிரல் d thetaங்கிறது இன்டகிரல் ஒமேகா dt, இன்டகிரல் d theta னா theta. அப்ப இதுதான் the area. Area gives you the rotation in radians. நான் ரேடியன்ஸ்ல அங்க வச்சிருந்தேன்னா, ஆனா நான் அங்க வந்து ரெவல்யூஷன் per செகண்ட்லயே வச்சிருக்கேன். ஒமேகா into t ரெண்டையும் பெருக்குறேன். ஒமேகா வந்து ரெவல்யூஷன் per செகண்ட்ல இருக்கு, டைம் செகண்ட்ல இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏரியா வந்து நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் கொடுக்கும். அதுதான் கேள்வியும் கூட, நமக்கு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் தான் தேவை.
அப்ப நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா ஆஃப் த ஒமேகா டி கிராஃபை கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிக்கும் போது ட்ரபீசியம் பிளஸ் ட்ரையாங்கிள் போடலாம், அல்லது ரொம்ப சிம்பிளா வந்து triangle plus the rectangle plus triangle அப்படி போடுறேன். இந்த triangle என்ன? half into the base. base எவ்வளவு இருக்கு? 8. height 40 10 30 plus அடுத்தது வந்து ஒரு rectangle 8 க்கு 10. அடுத்தது மறுபடியும் ஒரு triangle which is half into base. இந்த base வந்து 16 24 minus 8. height வந்து 10. இத கட் பண்ணினா 8. இது வந்து கட் பண்ணா 4. சோ இந்த ஏரியா 120, இந்த ஏரியா ஒரு 80, இது ஒரு 80. சோ மொத்தமா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினா 280. 280ங்கிறது செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் 280. ஆப்ஷன் B is the correct answer. We are going to the next question. இது என்ன இந்த கணக்கு குறிக்குது அப்படின்னா ஃபார்முலா டெரிவேஷன்ஸ் இதெல்லாம் கூட கொஞ்சம் நம்ம படிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கறத காட்டுது. இப்ப n e tau m அப்படி l இதெல்லாம் கொடுத்துட்டு வாட் இஸ் தி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கறாங்க. ஓகே, லெட்ஸ் see. கவனிங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் ஓம்ஸ் லா V is equal to IR. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது V by L. I is equal to NAE VD. Drift velocity is equal to EE tau by M. இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஃபார்முலா கொண்டு வரணும். சரியா? இது ஓம்ஸ் லா. V is equal to IR. எலக்ட்ரிக் ஃபீல்ட் V by L. அதாவது ஒரு வயர் இருக்கு 6 மீட்டர் லாங். அதுல ஒரு பேட்டரி வந்து ஒரு 12 வோல்ட் பொட்டன்ஷியல் கொடுக்குறேன். அப்ப இதுல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு வரும் அப்படின்னா V by L 2 volt per meter வரும். அந்த மாதிரி. So you should have used all these formulas. இது எல்லாமே நீங்க பயன்படுத்திருப்பீங்க. இப்போ பாருங்க. இப்போ I is equal to NAE, அந்த VT ல வந்து EE tau by M னு போட்டுருவோம். இத வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அடுத்தது இதுல NAE ஸ்கொயர் tau by M னு எழுதிட்டு இந்த E க்கு பதிலா இத போட்டுறலாம். அப்ப V by L. அடுத்தது I க்கு பதிலா இத போட்டுறலாம் V by R. இப்ப ரெண்டு V ஐயும் கேன்சல் பண்ணிட்டு இத தலைகீழா எழுதலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும் ML by NAE square tau. You understand this? So this is a formula for resistance. Suppose கணக்குல வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டிவிட்டி அப்படி கேட்டா என்ன செய்யணும்? R is equal to rho L by A. அப்ப இங்க வந்து R க்கு பதிலா என்ன போடுவோம்? rho L by A. இந்த L A அடிச்சிருவோம். அப்ப L A அடிச்சிருவோம். rho க்கு பதிலா என்ன வரும்? M by N E square tau. M by N E square tau அப்படிரும். Suppose ரெசிஸ்டிவிட்டி பதிலா கண்டக்டிவிட்டி அப்படின்னு கேட்டா N E square tau by N. So ஒரு மாடல் கணக்கு நீங்க போடும்போது அதை யூஸ் பண்ணி இந்த கணக்குகளை எப்படி எப்படி மாடிஃபை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபார்முலா பேஸ்ட் क्वेश्चन தான் இது. நீட் அபியாஸ் 1லயுமே இது இருந்தது. இதே கேள்வி ரிப்பீட் பண்ணிருக்காங்க இதுல. ஓகே, இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி 8.4 10^28. அதாவது டென்சிட்டி அப்படினா உடனே மாஸ் பை வால்யூம் நினைக்க கூடாது. எப்போதுமே பிசிக்ஸ்ல வந்து யூனிட்டை கவனிக்கணும். ஒரு நம்பருக்கும் பக்கத்துல யூனிட் இருக்கு இல்லையா? m⁻³ அதாவது நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் per யூனிட் வால்யூம். ஸ்மால் n கொடுத்திருக்கு. தென் drift velocity கேட்டிருக்காங்க. கிராஸ் செக்ஷன் ஏரியா 10⁻⁶. கரண்ட் கொடுத்திருக்காங்க 5.4. ஓகே, கவனிப்போம். இந்த கணக்குல யூஸ் ஆகிற ஃபார்முலா I is equal to NAEVD. இதுல கேள்வி வந்து drift velocity கேட்டிருக்கு. I by NAE. கரண்ட் எவ்வளவு? 5.4. n எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 8.4 10⁻28. a எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10⁻⁻6 மீட்டர் ஸ்கொயர். then e னா 1.6 10⁻⁻19. ஓகேயா? இப்ப இந்த -19 -6 ரெண்டையும் ஆட் பண்ணா 25 வருது. இங்க 28 இருக்கு. -25 + 28. அதனால இது +3 மேல போனா -3. அப்ப 5.4 10⁻⁻3.
இந்த இத 10 ஆல பிரிக்கிட்டேன். இங்க 1.6 ஆகுது. மீதி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டேன். இந்த 54 84 6 ஆல டிவைட் பண்ணேன்னா 9 14 இப்படி வருது. இந்த நம்பரை சிம்பிளிஃபை பண்ணணும். 14 16 பெருக்கலாம். 24 2 8 14 224. அப்ப எவ்வளவு வருது அப்படினு பாத்தீங்கன்னா 9/22 into 10 power minus 3 அப்ப 0. இப்ப 90 அப்படினா 88 4 தான வருது 0.4 10 power minus 3 மீட்டர் per second. இத அவங்க எப்படி கொடுத்திருக்காங்க மில்லிமீட்டர் per second. அப்ப ஆன்சர் 0.4 millimeter per second. Option D is the correct answer. Okay students, இப்ப நம்ம பார்க்கிறது bulk modulus calculation. அதுல ஒரு கணக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப பிரஷரோட வேல்யூஸ் பார்த்துக்கோ 1.01 அப்புறம் 1.165 1.01 1.165 10 power 5 pascal into 10 power 5 pascal. Pressure is increased from here to here. அப்ப change in pressure என்ன அப்படி நம்ம பார்த்துக்கலாம். Volume change வந்து 10%. அப்படின்னு கொடுத்துட்டு what is the bulk modulus? அதாவது ஒரு structure of a substance, ஒரு மெட்டீரியல் உடைய ஸ்ட்ரக்சர் அது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதோட ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். ப்ராப்பர்ட்டீஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டீஸ்ல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ், இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ்ல இந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இஸ் an important thing. ஒரு கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது இந்த டெப்த்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கடல் தண்ணி வந்து அதுக்கு பிரஷரை கொடுக்குது. அது இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு கொண்டு போனா தாங்குமா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? அதோட பல்க் மாடுலஸ் வேல்யூ தெரியணும். அப்ப பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த வாட்டர் அதை கம்ப்ரஸ் பண்ணும்போது அது தாங்குமா இல்ல நொறுங்கிடுமா அப்படின்னு நம்ம பார்க்கிறது தான் பல்க் மாடுலஸ். ஓகே, வாட் இஸ் தி இன்க்ரீஸ் இன் பிரஷர் அப்படின்னு பார்த்தோம்னா 1.165 ல 1.01 கழிச்சீங்கன்னா 0.115 அப்படின்னு வருது. இன்க்ரீஸ் இன் பிரஷர் இஸ் திஸ். வால்யூம் சேஞ்ச் 10% அப்படின்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன? டெல்டா V by V 10% இது மாறுது. டெல்டா Vங்கிறது 10, இது வந்து 100. அப்ப 0.1 the volume changes to 10% அப்படினா இருக்கிறது 100, அது எங்க போகுது 10. அப்ப அது வந்து எவ்வளவு சேஞ்ச் 0.1. இப்ப பல்க் மாடுலஸ் அப்படிங்கிறது என்ன அப்படினா delta P by delta V by V. Delta P is 0.115 into 10 power 5 and this is 0.1. இப்ப இங்க வந்து 0.165 155. ஓகே, 155 இங்க delta V by V எவ்வளவு 0.1. ஓகே, இதுக்கு யூனிட் எதுவும் கிடையாது. மேல இருக்கிறதுக்கு பாஸ்கல். ஓகே, 0.1 இருக்கனால மேலே 10 ஆல பெருக்கி கீழே 10 ஆல பெருக்கிட்டா என்ன வரும்? 1.55 into 10 power 5 pascal. 1.55 into 10 power 5 pascal வரும். So இந்த ஆப்ஷன் வந்து fourth ஆப்ஷன்ல இருக்கு. So that is the correct answer. Okay, இப்ப அடுத்த கணக்குக்கு போங்க. So students, we are looking at the next question. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பெண்டுலம், அதுல பாப்ல தண்ணி இருக்கு, அப்புறம் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுல இருந்து லீக் ஆகுது, அந்த மாதிரி கணக்கு. ஓகே, look at this. ஓகே, இந்த क्वेश्चनல பார்த்தா இந்த பாப் இங்க இருக்கு, இதுல ஃபுல்லா வாட்டர், ரைட்? அப்ப சென்டர் ஆஃப் கிராவிட்டி எந்த இடத்துல இருக்கும்னா இந்த பாயிண்ட்ல இருக்கும். இந்த வெயிட் ஆக்ட் பண்றது இந்த இடத்துல இருக்கு. அப்போ இதோட எஃபெக்டிவ் லெங்த்ங்கிறது இது வரைக்கும், இதுதான் லெங்த். அப்ப டைம் பீரியட்ங்கிறது 2π into root of L by G ல இந்த டிஸ்டன்ஸ் இங்க வந்துதான் L அப்படின்னு இங்க வரும். இப்போ இந்த தண்ணி கொஞ்சமா ஒழுகும் போது என்ன ஆகும் அப்படின்னா here at the stage இந்த பாப் அதே ஹைட்ல தான் இருக்கு, அதே பொசிஷன்ல தான் போட்டுருக்கேன். ஆனா தண்ணி வந்து இப்ப இவ்வளவு தான் இருக்கு, எல்லாம் அப்படியே கொஞ்சமா சொட்டிடுச்சு தண்ணி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாஸ் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் கீழ் பாகத்துல தான் இருக்கு. அப்ப இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி கொஞ்சம் கீழே வந்துரும். இட் வில் கம் ஹியர். அப்ப ஏற்கனவே இருந்த இடத்தை விட இப்ப கீழே இருக்கு. அப்ப இந்த புதிய நீளம், இந்த லெங்த் எவ்வளவு இருக்கும்? முன்னாடி இருக்கிறத விட ஜாஸ்தியா இருக்கும். அப்ப டைம் t dash will be 2π into root of L dash by G. It will be
definitely greater than t அப்ப டைம் வந்து இன்கிரீஸ் ஆகும் the time period of oscillation. அடுத்த ஸ்டேஜ் வந்து இப்ப ஃபுல்லா எல்லா தண்ணியுமே கொட்டிடுச்சு, தண்ணியே இல்ல, பழையபடி இது காலியா இருக்குல்ல, ஹாலோ ஸ்பியர் தானே, அப்ப சென்டர் will go back to the original place. அப்ப இந்த சென்டர் வந்து கொஞ்சமா கீழே இறங்கிட்டு மேல போயிடும். அப்ப லெங்த் என்ன ஆகும், சேம் லெங்த் தான் வரும், மறுபடியும் டைம் பீரியட் t ஆயிடும். அப்ப டைம் பீரியட் என்ன ஆகுது அப்படின்னா இன்கிரீஸ், டைம் பீரியட் இன்கிரீஸ் ஆயிட்டு பழையபடி ஒரிஜினல் வேல்யூக்கே டிக்ரீஸ் ஆயிடும். சோ அந்த மாதிரியான ஆப்ஷன் A ல இருக்கு. சோ இந்த கணக்குக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் A. அடுத்த क्वेश्चन போலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ அடுத்த கேள்விக்கு நம்ம வரோம். ரொம்ப சிம்பிள் क्वेश्चन. ஆக்சுவலி நான் ஏன் இந்த மாதிரி क्वेश्चन போடுறேன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், ஈஸியான கேள்விகள் பரீட்சையில அந்த 45 கேள்வியில கண்டிப்பாக ஈஸியான கேள்விகளும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்காக அந்த ஒரு இதுக்காக கொடுத்திருக்கேன். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் டிராவல் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் வித் வெலாசிட்டி ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே கவனி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கறதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா c. cங்கிறது எவ்வளவு, 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். this is equal to the velocity of light. ஏன் லைட்டும் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தானே. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த லைட்ங்கிறது ஆப்ஷன் B ல இருக்கு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ரேடியோ வேவ்ஸ் வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு மைக்ரோ வேவ்ஸ் வரும், அப்புறம் இன்ஃப்ராரெட் ரேஸ் வரும், அப்புறம் கண்ணுக்கு தெரியக்கூடிய விசிபிள் லைட் வரும், அப்புறம் லைட்டுக்கு அப்புறம் அல்ட்ரா வயலட் வரும், எக்ஸ்ரே வரும், காமா ரே வரும். சோ லைட்ங்கிறது ஒன் பார்ட் ஆஃப் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரே தான். Electromagnetic ray wave velocity will be equal to velocity of light. This is a very simple direct question. We are going to the next question. இதுல வந்து ஒரு கிராஃப் இருக்கு, டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப். இதுல வந்து எப்ப இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி நெகட்டிவ். ஓகே கவனி, எப்ப இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி நெகட்டிவ். So the displacement time graph is like this. இங்க ஒரு பாயிண்ட் ஏன்றாங்க, A B இந்த E அப்படின்றது, இங்க ஒரு பாயிண்ட் I think here it is B to C அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்க. இப்போ நீ பார்க்க வேண்டியது என்னன்னா எங்க வந்து velocity நெகட்டிவா இருக்குன்னா ஸ்லோப் ஆஃப் தி டான்ஜென்ட் நீ பார்க்கணும். ஸ்லோப் ஆஃப் தி டான்ஜென்ட் பார்க்கும்போது இப்போ இங்க வந்து C, இங்க D, இங்க E. ஓகே, क्वेश्चनல இருக்கிற மாதிரி அந்த ஆல்பபெட்ஸ் வச்சிட்டா உனக்கு கொஞ்சம் கரெக்ட்டா இருக்குமோன்னு நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, ஸ்லோப் ஆஃப் தி டான்ஜென்ட், இங்க அக்யூட் ஆங்கிள் ஸ்லோப் அப்படிங்கிறது tan theta is positive. டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப்ல வந்து velocity டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்கிறது தான் velocity. அப்ப velocity is positive if the slope is positive. Here velocity is positive because the slope is positive. இங்க பார்த்தோம்னா இங்க வந்து இந்த tangent makes obtuse angle 90 க்கு மேல இருக்கு. இந்த ஆங்கிள் ஒரு 130 140 டிகிரி இருக்கு. அப்ப வந்து velocity வந்து tan 135 அப்படினா -1 இல்லையா. tan theta வந்து 90 ல இருந்து 180 வரைக்கும் நெகட்டிவ். அதனால velocity is negative because the slope, velocity is equal to slope is equal to tan theta. Second quadrant tan theta is negative, that means velocity is negative at E. F ல மறுபடியும் it becomes positive. Okay, இது வந்து எங்க இருக்கு அப்படினா ஆப்ஷன் B ல இருக்கு. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், சோ இந்த வீடியோல ஒரு 11 12 கணக்கு பார்த்தோம். ஓகே குட். So I hope you have enjoyed learning physics from this video lecture. Next வீடியோல நம்ம சந்திப்போம்.